கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே ஆபத்தானபுரம் கிராமத்தில் உள்ள கோவிலில் முறைகேடு நடப்பதாக கூறி கோவிலை கையகப்படுத்த வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ளது ஆபத்தானபுரம். இந்த கிராமத்தில் உள்ள பச்சை வாழி அம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. இந்த கோவில் பரம்பரையாக அங்கு உள்ளவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் நிலையில இந்த கோவில்ல சமீப காலமாக முறைகேடுகள் நடைபெறுவதாக அறநிலையத்துறைக்கு தொடர் புகார்கள் சென்றது. இதனை அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் 31ஆம் தேதி அந்த கோவிலை கையகப்படுத்துவதற்காக வந்தனர். அப்பொழுது அந்த கிராம மக்கள் மற்றும் அந்த கோவில் நிர்வாகிகள் தங்களுக்கு 20 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா 10 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்படும் என கூறி இன்று மீண்டும் அவர்கள் இந்த கோவிலை, அதாவது அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த கோவிலை கைப்பற்றுவதற்காக காவல்துறையினருடன் வந்தனர். அப்பொழுது அந்த கோவிலில் இருந்த கிராம மக்கள் அதனை கையகப்படுத்தக்கூடாது எனவும் தங்களுக்கு மேலும் கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினர். அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவிலை அறநிலையத்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் என கூறியதால் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை முன்னிலையில வாக்குவாதம் தள்ளுமுள்ளு நடைபெற்ற நிலையில காவல்துறையினர் உடனடியாக அங்கு சமாதானத்தில் இருந்து ஈடுபட்டனர். மேலும் அவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி வரை ஒரு வார காலம் அவகாசம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில இந்த ஒரு வார காலத்திற்குள் அதற்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் வரும் 17ஆம் தேதி கண்டிப்பாக இந்த கோவில் அறநிலையத்துறையினால் கையகப்படுத்தப்படும் என அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.